தற்போதைய அண்மை செய்தி. போர் நிறுத்தம் எதிரொலி. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 2500 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்துள்ளது. போர் நிறுத்தம் எதிரொலியால் பங்குச்சந்தை தற்போது ஏற்றம் கண்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2510 புள்ளிகள் உயர்ந்து 77,200 புள்ளிகளில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, போர் நிறுத்த எதிரொலியால் பங்குச்சந்தையில் ஏற்றம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் மோனிகா. மும்பை பங்குச்சந்தையினுடைய குறியீட்டு எண்ணானது தற்பொழுது அந்த சென்செக்ஸ் புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது. அதாவது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2629 புள்ளிகள் உயர்ந்து 77,245 புள்ளிகளில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. அதே போல தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 269 புள்ளிகள் உயர்ந்து 23,894 புள்ளிகளில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. உலக நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட இந்த போர் காரணமாக தொடர்ந்து பல்வேறு நாடுகள் பாதிப்படைந்து வந்தனர். அதிலும் குறிப்பாக எண்ணெய் பொருட்களினுடைய விலையானது உயர்ந்து வந்தது. இந்த ஒரு நிலையில் அனைத்து நாடுகளினுடைய கோரிக்கையை ஏற்று அமெரிக்க, ஈரான், இஸ்ரேல் இடையே 2 வாரம் போர் நிறுத்த ஒப்பந்தமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 வாரத்திற்கு ஈரான் மீதான தாக்குதலை ஒத்திவைப்பதாக அமெரிக்காவும், ஹர்மூஸ் நீரிணை வழியே அனைத்து நாட்டின் கப்பல்களும் பயணிக்க அனுமதிப்பதாக ஈரானும் அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபின் கோரிக்கையை ஏற்று போர் நிறுத்தம் என இரு நாடுகளும் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையிலே இந்திய பங்கு சந்தைகளில் தற்பொழுது ஏற்றமானது நிலவி வருகிறது. போர் நிறுத்தம் ஏற்பட்டால் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு உணர்வானது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலில் இதனால் பங்குகளினுடைய முதலீடும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல போர் காரணமாக அதிகரித்த எண்ணெய் விலையும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியா போன்ற இறக்குமதி நாடுகளுக்கு இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. மேலும் பொருளாதார சூழல் மேம்படும் என்பதனால் நிறுவனங்களினுடைய வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக வங்கி, நிதி, தகவல் தொழில்நுட்பம், வாகனத்துறை, எண்ணெய் மற்றும் எரிசக்தி துறைகள் இந்த போர் நிறுத்தத்தின் வாயிலாக பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. லாவண்யா, தகவல்களுக்கு நன்றி.